பேரவை தொகுதியோட டேட்டாவை எடுத்து பார்ப்போம் என்று ராகுல் காந்தி அந்த ப்ரெஸ் மீட்லேயே காட்டுறாரு. அந்த வாக்காளர் பட்டியலெல்லாம் எடுத்து பிரிண்ட் அவுட்டு போட்டு அடுக்குனா 7.5 அடி வருது. ஸோ இதை எப்படி சரிபார்ப்பது என்றால் ஒவ்வொரு பேஜாக எடுத்து சரிபார்க்கணும், வேறு வழியே இல்லை. இதனால தான் சிக்கல் என்கிறார். ஸோ எடுத்து இவங்க சரி பார்க்குறாங்க, ஒன்று ஒன்றா எடுத்து ஃபிசிக்கலாக சரி பார்க்குறாங்க. போய் பார்க்கும்பொழுது 4 விதமான முறைகேடுகள் இருக்கின்றன. 11,000 இது நான் சொல்கிறது மகாதேவபுரா கான்ஸ்டியூன்சி மட்டும் 11,965 வாக்காளர்கள் டூப்ளிகேட் வாக்காளர்கள். பெங்களூரில் ஓட்டு போடுறாங்க, பெங்களூரில் இன்னொரு பூத்தில் ஓட்டு போடுறாங்க, மகாராஷ்டிராவில் ஓட்டு போடுறாங்க, வேறு சில மாநிலங்களில் அந்த வாக்காளர் பட்டியல் இருக்கிறது. 40,009 வாக்குகள் போலி. என்னென்னா டோர் நம்பர்னால் டோர் நம்பர் இருக்கணும் இல்லை, டோர் நம்பர் 0, அட்ரஸே இல்லை. அதற்கு பிறகு 10,452 வாக்காளர்கள் பல்க் அட்ரஸஸில் இருக்காங்க. என்னென்னா இப்போது நம்ம வீட்டோட நம்பர் 12ன்னு வச்சுக்கோங்க, அந்த 12 வீட்டு எண்ணில் 40 பேர் இருக்காங்க. இதே போல் இன்னொரு வாக்காளர் முகவரியை எடுத்து பார்த்தால் அது ஒரு பீர் தயாரிக்கிற கம்பெனி, அதில் ஒரு 75 பேர் அந்த முகவரியில் இருக்கிறார்கள். இதே போல் ஒரு முகவரி 40 பேர் குடியிருக்கக்கூடிய ஒரு வாக்காளர் முகவரிக்கு நேராக காங்கிரஸ் தொண்டர்கள் போய் இங்கே எத்தனை பேர் யார் இருக்காங்க, இங்கே வந்து ராமசாமின்னு 2 பேர் இருக்காங்கன்னு போய் பார்க்குறதுக்கு போனால் அடிக்க வராங்க. 10க்கு 10 ரூமா, அங்கே 50 பேர்லாம் வாழவே முடியாது. அதில் ஒரு 50 பேர் இருக்கிறார்கள். இந்த கேட்டகரியில் வந்து 10,452 ஒரு அட்ரஸில் ஒரே வீட்டு நம்பரில் 80 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். 4,132 பேர் ஃபோட்டோ தவறு. ஃபோட்டோவை பார்க்கவே முடியாது, பார்த்தா அந்த ஃபோட்டோ ஐடி தெளிவாக தெரியணும் இல்லையா. ஃபோட்டோ ஒன்று குட்டியுண்டாக இருக்கும், இல்லைனா ஃபோட்டோவே இருக்காது, இல்லைனா பார்க்க முடியாதபடி ஃபோட்டோ தெளிவில்லாமல் இருக்கும். 33,692 பேர் முதல் முறை வாக்காளர்கள் என்று விண்ணப்பம் கொடுத்து ஃபார்ம் 6 விண்ணப்பம் கொடுத்து பதிவு செய்கிறார்கள். இப்படி முதல் முறை வாக்காளர்கள் என்று ஃபார்ம் 6 கொடுத்து பதிவு செய்தவர்களின் சராசரி வயது 50 முதல் 75 வரை. ராணின்ட்டு சுக்கராணி ஏதோ ஒரு பேர் வந்து நேற்று இந்த இதில் படித்தார். இந்த அம்மாவுக்கு வயது ஒரு 70. அந்த அம்மா நான் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்னு பதிவு செய்து 2 இடத்தில் வாக்காளர் அடையாள அட்டை பெற்றிருக்கிறார்கள். 2 இடங்களிலும் அந்த தேர்தலில் வாக்களித்திருக்கிறார்கள். அண்டு நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒட்டு மொத்தமாக பெங்களூரு சென்ட்ரல் மக்களவை தொகுதியில் பிஜேபி காங்கிரஸை விட கூடுதலாக பெற்ற வாக்குகளின் எண்ணிக்கை 32,707. இந்த மகாதேவபுராவில் மட்டும் பிஜேபி பெற்ற வாக்குகள் 1,14,046. ஸோ ராகுல் காந்தி சொன்ன தொகை பார்த்தீங்கன்னா அந்த 1,250,000 போலி வாக்காளர்கள்னு சொன்னார். அந்த 1,00,000 ஓட்டு மகாதேவபுரா தொகுதியில் அப்படியே பிஜேபிக்கு விழுந்திருக்கு.